இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவான் 8:36 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், அதாவது இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கினால் நாம் மெய்யாகவே விடுதலை அடைகிறோம் என்று அர்த்தம். அப்போ குமாரன் விடுதலை ஆக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? 2 கொரிந்தியர் 3:17 சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார்னா அவர் எப்படி இருக்கிறார்? வார்த்தையாக நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார். அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியினாலே பலப்படும் போது அப்போ அந்த ஆவியினாலே நமக்கு விடுதலை உண்டு இல்லையா? ஏன்னா கர்த்தர் தான் அந்த ஆவியானவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ குமாரன் விடுதலையாக்கினால் நாம் மெய்யாகவே விடுதலை ஆகிறோம். கலாத்தியர் 5:1 பார்க்குறோம், நீங்கள் மறுபடியும் அடிமைத்தன நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அப்போ அடிமைத்தனத்தின் ஆவினா பாவ பழக்கத்துக்கு நாம் அடிமையாக இருந்தோம் தேவனை அறிவத்துக்கு முன்பாக. ஆனால் இப்போ நாம் அவரை அறிந்த பிறகு அந்த நுகத்துக்கு நாம் உட்படாமல், அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை நாம் சுமந்து கொள்ளாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீனம், அவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த சுதந்திரத்திலே நாம் நிலை கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா நாம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியின்படி பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். அப்போ குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு நாம் உடன் பங்காளிகளாக இருக்கிறோம் இல்லையா? சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். அப்போ அவருடைய சுதந்திரம் நமக்கு உண்டு. அப்போ சுயாதீனம் என்பது சுதந்திர நிலைமை. அப்போ அந்த சுதந்திரத்தை நமக்கும் கொடுக்கிறார். ரோமர் 8:2 பார்க்குறோம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இயேசு கிறிஸ்து தான் நித்திய ஜீவனுக்கு போகிற ஒரே வழி. அவருடைய பிரமாணம் நம்மை பாவம் மரணம் இதிலேருந்து நம்மளை விடுதலை ஆக்குது இல்லையா? அந்த பிரமாணத்திலேருந்து நம்மளை விடுதலை ஆக்குது. அப்போ கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது அந்த உன்னத நாமம் தான் நித்திய ஜீவனுக்கு போகிற ஒரே வழியாக இருக்குது. அப்போது அவர் மூலமாய் நாம் விடுதலை அடைகிறோம். யோவான் 8:31-32 பார்க்குறோம், இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ யூத ஜனங்க அவரோடு கூட அவங்களும் தான் இருந்தாங்க. அவர் போகிற இடத்துக்கெல்லாம் அவங்க போய் அவரை பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் அவருடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கலை இல்லையா? அது அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர் ஆவீர்கள். அப்போ நான் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் விசுவாசித்தால் நீங்களும் என்னுடைய சீஷர் ஆவீங்க. அந்த சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சிருந்தீங்கன்னா அந்த சத்திய வசனம் உங்களை விடுதலை ஆக்கணுன்னே சொல்கிறார். லூக்கா 4:18 பார்க்குறோம், கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார் தரித்திரத்துக்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் என்ன செய்யணும்? தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியும் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களை விடுதலையும், குருடர் பார்வையடையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுக்குள்ளாக பரிசுத்த ஆவியின் வல்லமை இருக்கும்போது அப்போது தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது, இருதயம் நறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார், சிறைப்பட்டவர்களை அவர் விடுதலையாக்குகிறார், குருடர்கள் பார்வையிடுகிறாங்க, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை விடுதலையாக்குகிறார். அப்போ எல்லா கட்டுகள் நுகங்களிலிருந்தும் விடுதலையாக்குறது எது? பரிசுத்த ஆவியின் வல்லமை. அப்போ அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளே இருந்ததுனாலும் அப்போ நாமும் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, குருடர் பார்வை அடைய, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க நம்மால் முடியும். அதுதான் அந்த விசுவாசம். சகரியா 9:11-12 பார்க்குறோம், உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னா இன்றைக்கி நம்மை கொண்டு நம்முடைய ஜனங்கள், நம்முடைய குடும்பத்தார் யார் யாரெல்லாம் தண்ணீர் இல்லாத குழியிலே அவங்க ஆத்ம பசிதாகத்தோடு அவங்களுக்கு மீட்பு இல்லாதபடிக்கு தண்ணீர் இல்லாத குழியில் இருக்காங்களா, அப்படிப்பட்டவர்களை நான் உனக்கு பண்ணின அந்த உடன்படிக்கையின் ரத்தத்திலே நான் விடுதலை பண்ணுவேன் என்று சகரியா 9:11 சொல்கிறார். அதனால் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொல்கிறார். அப்போ நம்பிக்கையுடைய
சிறைகளே நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, நீங்கள் சிறைப்பட்ட அந்த அரணுக்கு நீங்கள் திரும்புங்க. அரண்னா நமக்கு கர்த்தர் தான் அரணும் கோட்டையும் துருகமாக இருக்கார். கர்த்தரே நமக்கு ஜீவனாக இருக்கிறார் இல்லையா? அவரே நமக்கு பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. அப்படிப்பட்டவர் அந்த அரணுக்கு நாம் திரும்பும்போது நம்ம சிறையிருப்புலேருந்து ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொல்கிறார். ஏசாயா 61:1 பார்க்குறோம், எதற்காக தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்குறாரு. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து இந்த ஊழியம், இந்த ஏசாயா 61:1 தான் ஊழியத்துக்கு மெயினான வசனமே. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுண்டவர்களுக்கும் கட்ட அவிழ்த்தலை கூறவுமே அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார்னு. இப்போ இந்த அதிகாரத்தை தான் அவர் ஜெப ஆலயத்தில் எல்லாருக்கும் முன்பாக, சபையாருக்கு முன்பாக அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை வாசித்து காண்பிப்பார்னு பார்க்குறோம். அப்போது பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கவும், அதுக்கப்புறம் இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுதலும், கட்டுண்டவர்களுடைய கட்டை அவிழ்க்கவும் தான் கர்த்தர் அதை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம கொடுத்துருக்கிற இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை மற்றவர்களுக்காக நாம் பிரயோஜனப்படுத்தணும். சங்கீதம் 119:32 சொல்லுது, நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன்னு இங்கே தாவீது சொல்கிறார். அப்போ நம் இருதயத்தை விசாலமாக்கும். ஒரு குறுகின எல்லைக்குள்ளாகவே நாம் யோசிக்காமல் கர்த்தர் நம் இருதயத்தை விசாலமாக்கும் போது, அவருடைய கற்பனைகள் வழிகள் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அந்த விசாலத்தை உண்டாக்குவார். சங்கீதம் 19:13 சொல்லுது, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனே விலக்கி காரும். துணிகரமான பாவம் செய்யாதபடிக்கு தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுக்கும்போது அவர் அவைகள்லேருந்து நம்ம காப்பார் இல்லையா? அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரோன்னு இங்கே தாவீது சொல்கிறார். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். அப்போ பாவத்துக்கு விலகணும் நாம் இல்லையா? தீமைக்கு விலகி ஓடணும். அந்த தீமையை கண்டு நாம் என்ன பண்ணிடணும்? அதை விட்டு விலகணும். நன்மையை மேய்ந்து கொள்ளுங்கன்றார் இல்லையா? தீமையை விட்டு விலகி நன்மை என்னதென்று அதை தான் நம்ம மேய்ந்து கொள்ளணும். அப்போ கர்த்தர் தான் அந்த நன்மையான ஈவு நமக்கு தருகிறார். அவருடைய வார்த்தை தான் அந்த ஈவு. அப்போ இன்னைக்கு குமாரனை நாம் விசுவாசிக்கும் போது நாம் மெய்யாகவே விடுதலை ஆகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து என்னும் அந்த உன்னத நாமத்தில் நமக்கு விடுதலையும் மீட்பும் நமக்கு உண்டு. அதை நாம் விசுவாசிப்போம். இந்த வசனத்தை நாம் அறிக்கையிட்டு ஜெபிப்போம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென்.